ஞானிகள் ஒவ்வொன்றுக்கும் காரண பெயர் வைத்திருப்பது சாதாரணமானதல்ல. மூலக்கூறுகளையும் அந்த சொல்லை நாம் உரைக்கும் பொழுதே அதில் இருக்கக்கூடிய பேருண்மைகளை நாம் அறியும் வண்ணம்தான் பண்டிகைகளை ஏற்படுத்தியுள்ளார்கள். தை மாதம், தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று நாம் சொல்லுகின்றோம். தை, ஆனால் தை என்றால் அதற்கு இன்னொரு விளக்கமும் உண்டு. தை என்றால் இணைத்தல், அதாவது தையல். ஒரு நூலின் தன்மை கொண்டு அது இணைக்கப்படும் பொழுது ஒன்றுடன் ஒன்று இணைந்து கொள்கின்றது. இதைத்தான் தை என்று காட்டினார்கள் ஞானிகள். இணைத்திடும் உணர்வின் தன்மை கொண்டு இணைந்து வாழ செயல்படுத்துவதுதான் அதன் நிலை. அன்றைய கால பாஷையில் தை என்றால் இணைத்து விடு என்று பொருள்படும்படியாக உலகில் வாழும் மக்கள் அனைவரும் ஒன்றுபட்டு வாழ்ந்திடும் நிலையாக சுவமிக்க நிலைகளை உருவாக்கும் நாள்தான் தைப்பொங்கல் என்று காட்டினார்கள். ஒருவருக்கொருவர் பகைமைகளை மறந்து அருள் உணர்வின் தன்மை நுகர்ந்து மகிழ்ச்சிகளின் பேராற்றல் மிக்க சக்தியை பெரும்படி செய்து அந்த அரும்பெரும் சக்தியை ஒவ்வொருவரும் எப்படி வளர்க்க வேண்டும் என்பதை தெளிவாக்கும் நாள்தான் தைப்பொங்கல். அதிகாலையில் எழுந்து 6 மணிக்குள் நாம் அந்த பொங்கலை வைத்து பழக வேண்டும். பண்டைய காலத்தில் அப்படித்தான் வைப்பார்கள். அடுத்த நாள் மாட்டுப் பொங்கல். அந்த செல்ல பிராணிகளை வைத்து அதை வணங்கும் முறையை காட்டி, ஏனென்றால் அத்தகைய உயிரினங்களாகலாம் நாம் இருந்து வளர்ந்து பரிணாம வளர்ச்சியில் இப்பொழுது மனிதனாக வந்திருக்கின்றோம், அதிலிருந்து தான் வந்தோம் என்பதை நினைவுபடுத்துவதற்கு மாட்டுப் பொங்கல் என்று அதையும் காட்டுகின்றார்கள் ஞானிகள். அதாவது இந்த மனிதனாக இருக்கும் நிலையில் இதற்கு முந்தி நாம் எப்படி வாழ்ந்தோம், எப்படி வளர்ந்து வந்திருக்கின்றோம், இந்த மனித வாழ்க்கையை நான் எதை செயல்படுத்துகின்றோம், எதை செயல்படுத்த வேண்டும், மற்ற உயிரினங்கள் எப்படி வாழுகின்றது, ஆக அதிலிருந்து நாம் வளர்ந்து வந்தோம் என்பதை அங்கே தெளிவாக்குகின்றார்கள். காரணம், ஒருவர் கஷ்டப்படுகிறார் என்று நாம் பார்த்தால் அவருடைய கஷ்டத்தை இறக்கப்பட்டு நுகர்ந்து விட்டார், அந்த வேதனை நமக்குள் வந்து விடுகின்றது, நம்மையும் கஷ்டத்தில் ஆழ்த்தி விடுகின்றது. ஆனால் அந்த வேதனை நமக்குள் வராது தடுக்க வேண்டும் என்றால் பேரருள் பேரொளி பெற்ற அருஞானி உணர்வை நாம் நுகர்ந்து நமக்குள் மாற்றிக்கொள்ள வேண்டும். அந்த அருள் சக்தியை அவர்களுக்குள்ளும் பாய்ச்சி வேதனையிலிருந்து அவர்கள் விடுபட வேண்டும் என்று நாம் செயல்படுத்த வேண்டும். வெறுமன நாம் எண்ணக்கூடாது. அந்த மகரிஷி நல்லுணர்வை நாம் எடுத்து இணைத்து அவருக்குள் இணைத்து அதை செயல்படுத்த வேண்டும். ஒரு பொருளை வேக வைக்கிறோம் என்றால் சூடு அதிகமாகின்றது. அந்த பொருளை நாம் எடுக்க ஒரு துணியையோ அல்லது அதற்குண்டான உபகரணத்தையோ வைத்து தொட்டால் தான் அதை எடுக்க முடியும், இல்லை என்றால் கையை சுட்டுவிடும். ஆக இதை போன்றுதான் நாம் பக்குவமான நிலைகள் செயல்பட வேண்டும். எதையுமே வாழ்க்கையில் தீமைகளை சந்திக்கும் பொழுது அந்த அழிஞானின் உணர்வை வைத்துத்தான் அதை செயல்படுத்த வேண்டும், செயல்படுத்த முடியும். ஒருவன் வேதனையால் அவதிப்படுகின்றான் என்று கேட்டறிந்தாலே நாம் நல்ல பண்புகள் கொண்டிருந்தாலும் வேதனை வந்து விடுகின்றது, நல்ல மனத்தையும் கெடுத்து விடுகின்றது. இதையெல்லாம் நாம் மாற்றி பழகுதல் வேண்டும். அகஸ்தியன் துருவனாகி துருவ மகர்ஷியாகி அவன் வாழ்நாளில் நஞ்சினை எவ்வாறு வென்றானோ, உணர்வை ஒளியாக எப்படி மாற்றினானோ, அந்த அரும்பெரும் சக்தி யாரெல்லாம் நுகர்கின்றார்களோ அந்த உணர்வினை வலு ஏற்றி கொண்டால் தீமை எது வந்தாலும் அது வளராது தடுக்க முடியும். துருவ நட்சத்திரத்தின் பேரருளை கூட்டினால் வேதனை அகற்றிடும் சக்தியாக நமக்குள் வரும். அரிசி இயற்கையில் விளைந்த, அதாவது சூரியனால் விளைந்ததுதான். அதில் இருக்கக்கூடிய உமையை நீக்கிவிட்டு உள்ளே இருக்கும் அரிசியைத்தான் நாம் எடுத்து பதப்படுத்தி வேக வைக்கின்றோம். அதை வேக வைப்பது எதற்கு? சுவைக்காக அல்ல. இயற்கையில் விஷத்தின் ஈர்ப்பால் அதன் உணர்ச்சியை தூண்டி அந்த உணர்வுக்கொப்பதான் அந்த அரிசி விளைகின்றது. ஆனால் வேக வைத்து விட்டால் அதனுடைய இணக்கத்தை வளர்க்க முடியாது. இதை போன்றுதான் வேதனை என்ற உணர்வோ, ஆத்திரம் என்ற உணர்வோ, கோபம் என்ற உணர்வோ, சலிப்பு என்ற உணர்வோ, பயம் என்ற உணர்வு நுகர்ந்தால் அதையெல்லாம் நமக்குள் வளராது. அதை அடக்க வேண்டும் என்றால் துருவ நட்சத்திரத்துடன் நமக்குள் இணைத்து அதை வேக வைக்க வேண்டும். அதன் இயல்பை மாற்றி மகிழ்ந்து வாழ செய்யும் சக்தியாக நாம் வளர்க்க வேண்டும். இதுதான் வேகா நிலை. ஆக இந்த சூரியன் என்பது இந்த பிரபஞ்சத்தையே பொங்கச் செய்கின்றது. அதன் வாழ்விற்கு அதன் நிலையை கொடுக்கின்றது. ஆனாலும் மனிதன் அருமையான உணர்வை தனக்குள் செலுத்தி வாழ்க்கையில் வரக்கூடிய இருளை நீக்கி பழகுதல் வேண்டும். சூரியன் இந்த பிரபஞ்சத்தை ஒளிமயமாக ஆக்குகின்றது. நமது உயிரோ மற்ற அணுக்களின் தன்மை அறிவாக இயக்கச் செய்கின்றது. துருவ நட்சத்திரமோ இருளை வென்று
ஒளியின் உணர்வாக உருவாக்கி கொண்டே இருக்கின்றது. அதாவது துருவ நட்சத்திரம் இருளை வென்று ஒளியின் உணர்வாக உருவாக்கி கொண்டே இருக்கின்றது. அந்த சக்தியை நாம் எடுத்து பழகுதல் வேண்டும். உடலில் தெரிந்தோ தெரியாமலோ தீமையான அணுக்கள் உருவாகிவிட்டால் அந்த அணுக்களுக்கு துருவ நட்சத்திரத்தின் சக்தியை செலுத்தி அதன் வீதி உணர்வு பெற வேண்டும் என்று செலுத்தினால் அந்த அணுக்களும் ஒளியின் தன்மை பெறுகின்றது. ஏனென்றால் விஞ்ஞான அறிவு கொண்டு பார்த்தோம் என்றால் நல்ல மருந்தினை உருவாக்கி கண்டுபிடிக்கின்றார்கள். அதை நோயுற்ற உடலில் செலுத்துகின்றார்கள். இரத்த நாளங்களில் கலந்து மற்றவர்கள் சேர்க்கப்படும் பொழுது அது நல்ல அணுக்களாக உருவாகத் தொடங்குகிறது. இதை போன்றுதான் நாம் நுகரும் உணர்வுகள் நம் சிரசுபாக இருக்கும் உயிருடன் கலந்தால் ஈஸ்வரலோகம் உயர்ந்த குணத்தை அது உருவாக்கி அந்த அணுவின் கருவாக நம் இரத்த நாளங்களில் சேர்க்கப்படுகின்றது. இந்திரலோகமாக மாறுகின்றது. இந்த உணவின் தன்மை உடலுக்குள் சேர்ந்து இரத்த நாளங்கள் இணைந்து உடல் உறுப்புகள் இணையப்படும் பொழுது பிரம்மலோகமாக மாறுகின்றது. எக்குணத்தின் தன்மை பெற்றமோ இந்த உணவின் இயக்கமாக அது இயக்கத் தொடங்கிவிடுகின்றது. ஆகவே அதன் வழிகொண்டு நமது வாழ்க்கையில் தெளிந்த மனதையும் உயர்ந்த உணர்வுகளையும் உருவாக்கி பேரின்ப பெருவாழ் வாழச் செய்யும் அருள் உணர்வுகளை நாம் உருவாக்கி பழகுதல் வேண்டும். இந்த உலக மக்கள் அனைவரும் மகரிஷிகளின் அல்சக்தி பெற வேண்டும். அவர்கள் குடும்பங்கள் நலம் பெற வேண்டும். அவர் வாழ்க்கையில் செல்வச் செழிப்புடன் வாழ வேண்டும். வாழ்க்கையில் வரும் இருளை அகற்றி நெஞ்சினை வென்று உணர்வுகளை ஒளியாக மாற்றும் அந்த அரும்பெரும் சக்தி எல்லோரும் பெற வேண்டும் என்று நாம் எண்ணுதல் வேண்டும். காரணம், உலக மக்கள் உணர்வுகள் அனைத்துமே நமக்குள்ளும் உண்டு. எல்லோருடைய உணர்வுகள் நமக்குள் இருந்தாலும் கீதையிலே நீ எதை எண்ணுகின்றாயோ அதுவாகின்றாய் என்பது போல் எல்லோரும் நலம் பெற வேண்டும் என்றும் அருள்வொளி நமக்குள் பெற வேண்டும் என்றும் நாம் எண்ணும் பொழுது நமக்குள் இருக்கும் உணர்வுகளை அது ஒளியாக மாற்றத் தொடங்குகிறது. ஆக பொங்கல் என்று அரிசியையும் பருப்பையும் சர்க்கரையும் பாதாமையும் முந்திரியையும் இன்னும் என்னென்ன பொருள்களை நாம் போட்டு அதை சுவைமிக்கதாக பொங்கச் செய்து பொங்கலை உருவாக்குவது போன்றுதான் நமக்குள் பல சரக்குகள் இருந்தாலும் அறிஞானிகள் உணர்வு கொண்டு எல்லோரும் மகிழ்ச்சி வரும் உணர்வை பெற வேண்டும் என்று நுகர்ந்தால் அதுவே நமக்குள் சுவையாக சுவைமிக்கதாக உருவாகின்றது. பொங்கல் இதுதான் தை இணைத்தல் என்று நமக்குள் சேர்க்கப்படுகின்றது. ஆகவே எந்த உணர்வின் தன்மை இணைக்கின்றமோ அதன் உணர்வுக்கொப்ப நம்மை இயக்குகின்றது என்ற உண்மையை நாம் அறிந்து கொண்ட நிலையில் உலக மக்கள் அருள்ஞானம் பெற்று அவர் வாழ்க்கையில் அறியாத வந்த இருளை நீக்கி மலரை போன்ற மனம் பெற்று மகிழ்ந்து வாழும் சக்தி பெற வேண்டும் என்று நாம் பிரார்த்திப்போம். அது எதை இணைக்க வேண்டும், எதை இணைத்துக் கொண்டிருக்கின்றோம், அது வாழ்க்கையில் வரக்கூடிய செழிப்பையோ சங்கடத்தையோ சஞ்சலத்தையோ பயத்தையோ சந்தேகத்தையோ இணைத்து விடக்கூடாது. அருள்வொளியின் உணர்வுகளை நாம் இணைக்க வேண்டும். துருவ மகிழ்ச்சியின் அசக்தி பெற நாம் தியானிப்போம். நம் உடலுக்குள் அதை உருவாக்குவோம். அஞ்ஞானத்தை பெருக்குவோம். மகிழ்ந்து வாழும் சக்தியை நம் உடலில் உருவாக்குவோம். நம் சொல்லும் செயலும் பிறரை மகிழச் செய்யும் நிலையாக நமக்குள் உருவாக்குவோம். உலக மக்கள் அனைவரும் தெளிந்த மனம் கொண்டு வளர குரு அருளை நமக்குள் பெருக்குவோம். குரு அருளை துணை கொண்டு துருவ நட்சத்திரத்தின் பேரருள் பேரொழியை பெறுவோம். உலக மக்கள் அனைவரும் துருவ நட்சத்திரத்தின் பேரருளை பெற தியானிப்போம், தவம் இருப்போம். அந்த தவத்தின் பலனாக அனைத்து மக்களும் உடல் நலம் பெற, நம் உடலில் இருக்கக்கூடிய அணுக்களும் நலம் பெற, நம்முடைய சொல் கேட்போர் உணர்வுகளை நலம் பெற செய்யக்கூடிய சக்தியாக ஒவ்வொரு நாளும் இந்த பொங்கல் நன்னாளிலிருந்து நாம் தொடர்ந்து செயல்படுத்துவோம். ஓம் ஈஸ்வரா குருதேவா.